ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் செல்லா குட்டீஸ். டிஎன் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்காக நம்ம சேனல்ல புது சீரீஸ் தினமும் நச்சுன்னு 4 சம்ஸ்ன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது அதோடைய டே நம்பர் 3. ஸோ வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, திஸ் இஸ் கார்த்திக். ஐ எம் யுவர் மேக்ஸ் டீச்சர். ஐ ஹவ் பீன் இன் திஸ் ஃபீல்டு. டீச்சிங் ஃபீல்டில் ஒரு 13 வருஷமா இருக்கேன். யூடியூப்ல ஒரு 5 வருஷமா இருக்கேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்ட் 8, 9, 10, 11, 12 கண்டென்ட் எல்லாமே சிபிஎஸ்சி 9, 10, 11, 12 கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. அது போக டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காகவும் நிறைய பிளேலிஸ்ட் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல்ல புதுசாக வர்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ரெகுலரா நீங்க என் கூட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா தினமும் இந்த சீரீஸ் மூலயமா 2 2 மார்க் 2 5 மார்க் வந்து நீங்க என் கூட படிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு டே 3ல நேயர்கள் விருப்பம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நான் கொடுப்பேன். ஸோ அகைன் நாம செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம். ஸோ கெட் ரெடி, வீடியோக்குள்ள போயிடலாம். 2 சம்மு 2 5 மார்க். இன்னைக்கு நீங்க என் கூட இப்போ ஒரு 20 மினிட்ஸ்ல முடிக்க போறீங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். கெட் ரெடி வித் யுவர் நோட். கெட் செட் ஆன். யா, போடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த செஷன் ஃபுல்லாவே நாம ஃபோக்கஸ் பண்ண போறது ஜிபி தான். ஸோ உங்களுடைய எக்ஸசைஸ் வந்து 2 எக்ஸசைஸ் இருக்கும் ஜிபியில். ஒன்று வந்து குறிப்பிட்ட டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கானது, இன்னொன்று வந்து சம்மு. இது ரெண்டுத்துலயும் இருக்கிற ரொம்ப முக்கியமான 2 2 மார்க் 2 5 மார்க் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுதான் பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின். ஃபைண்ட் த சம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும், என் கூட போட்டு பார்த்துக்கிட்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதோட பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். பட் ஸ்டில் உங்களால ட்ரை பண்ண முடியும், என் கூட சால்வ் பண்ண முடியும்னா சால்வ் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்றது 20 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 20-25 மினிட்ஸ் தான். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா நீங்க என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் 8 டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. ஸோ ஜிபினா வந்து பெருக்கு தொடர் வரிசை. ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்குமா உங்களுக்கு ஒரு காமன் ரேஷியோ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே போயிருப்பாங்க. அதை வந்து அடிஷனோ சப்ட்ராக்டோ பண்ணிட்டு போனா அதுக்கு பேர் ஏபின்னு பார்த்தோம். இது வந்து மல்டிப்ளையோ இல்லை டிவைடோ கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஜிபி. ஸோ இதுல உங்களுக்கு ஏ நமக்கு தேவை. இங்க வந்து நம்ம டிஃபரன்ஸை ரேஷியோன்னு சொல்லுவோம், டிஃபரன்ஸ் சொல்ல மாட்டோம். அப்போ அதை கோயிங் டு பி கால்ட் ஆஸ் ஆர்னு சொல்ல போறோம். அண்ட் தென் என். இதுக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க தனியாவே எழுதுறேன். Sn is equals to a of r power n minus 1 by r minus 1 where r is not equal to 1. ஏன் சார் r is not equal to 1 சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க r equal to 1 போட்டீங்கன்னா இந்த டினாமினேட்டர் என்னவா மாறிடும்? 1 minus 1 0. டினாமினேட்டர் 0 ஆயிடுச்சுன்னா அந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் எனக்கு அன்டிஃபைன்டா போயிடும். சரிங்களா? அதனால உங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலாவை தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கேள்வியில இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஏ உடைய வேல்யூ என்ன, ஆர் உடைய வேல்யூ என்ன, என்னுடைய வேல்யூ. ஸோ ஏ வந்து முதல் உறுப்பு நமக்கு தெரியும். ஸோ அது வந்து 1 தான். சரிங்களா? ஏ வந்து உங்களுக்கு 1. அடுத்து ஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? டேர்ம் 2 டிவைடட் பை டேர்ம் 1. அப்போ டேர்ம் 2 வந்து -3 பை 1 கூட -3 தான் வரும். அடுத்து n வந்து கேள்வியில அவங்க 8வது உறுப்பு கேட்கறாங்க, அதுதான் உங்க n. இப்போ இந்த 3 வேல்யூவும் ஆன்சர்ல சப்ஸ்டிட் பண்ணா சம் ஓவர். சிம்பிளா ஒரு 2 மார்க் நீங்க அல்வா மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 1 ஆர் பவர் n -3 பவர் 8 -1 பை -3 -1. ஸோ -3 பவர் 8 எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ரொம்ப சிம்பிளா நான் சொல்லட்டுமா? -3 பவர் 8ன்றது ஈவன் நம்பர் தானே. அப்போ -3 பவர் 8 இஸ் நத்திங் பட் 3 பவர் 8 தான். ஏன்னா பவர்ல ஈவன் இருந்தா உங்களுக்கு நெகட்டிவ் வந்து என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். 3 பவர் 8 எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா 3 ஸ்கொயர் பவர் 4 போடலாம். ஓகேங்களா? அப்ப 3 ஸ்கொயர் என்ன? 9. அப்ப 9 பவர் 4. இப்ப 9 பவர் 4 நான் என்ன பண்றேன்? 9 ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர்னு போடுறேன், which is nothing but 81 ஸ்கொயர். ஸோ 81 ஸ்கொயர் கண்டுபிடிங்க பார்ப்போம். நார்மலா மல்டிப்ளை பண்ணுங்க. 81 into 81 மல்டிப்ளை பண்ணுங்க. 4 1 1 8 1 8 4 8 8 8 8 64. அப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா 8 8 4, இது ஒரு 5 1. ஸோ 6 5 6 1. எவ்வளவு குயிக்கா நான் போடுறேன் பாருங்க. நீங்க ஆரம்பத்துல பவர் 8 ஆச்சுன்னு பயந்துருப்பீங்க. பட் அதை நீங்க இந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் குயிக்கா கிடைச்சிடும். அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்? 6 5 4 1 -1 by -4. ஸோ யூ ஆர் கெட்டிங் 6540 by -4 வருது. இதை நீங்க கேன்சல் பண்ணா உங்க ஆன்சர் என்ன வரும்? எஸ், 1 நாள் 4 மிச்சம் 2, 6 நாள் 24 மிச்சம் 1, 3 நாள் 12 மிச்சம் 2 5. ஸோ ஆன்சர் இஸ் -1665 தான் இதோடைய சம். ஸோ S8 is equals to -1635 தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சம்முக்கான விடை. 2 மார்க் கையில போட்டாச்சு. 2 மார்க் இப்போ நம்ம கையில இருக்கு. சரிங்களா? எஸ், புரியுதா இல்லையா? ரொம்ப சிம்பிளான பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ அடுத்த சம் போயிடலாம்.
அடுத்த சம் டு இன்ஃபினிட்டி மெத்தட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இருக்கு. சம் டு இன்ஃபினிட்டில உங்களுக்கு 2 மார்க்ல முக்கியம். ஏன்னா இது வந்து 5 மார்க்ல கேட்க மாட்டாங்க. ரொம்ப மொக்கையான ஒரு ஃபார்முலா தான். ஸோ என்ன ஃபார்முலா இது தெரியுமா? எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்னது? எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு வெறும் ஏ பை 1 மைனஸ் ஆர் தான். இதை விட ஒரு ஈஸியான ஃபார்முலா உங்க புக்ல எங்கேயுமே இருக்காது. ஏ பை 1 மைனஸ் ஆர், அவ்வளவுதான். உங்களுக்கு எண்ணே வராது. எண் எப்படி வரும்? எண்ன்றது ஒரு கவுண்டபிளா இருக்கும்போது தான். இது வந்து இன்ஃபினிட்டி, அன்கவுண்டபிள். சரிங்களா? அப்போ இதுக்கு எண்ணே இல்லை. அப்போ எண்ணே இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா வந்து ஏ பை 1 மைனஸ் ஆர் தான். அப்போ ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம? ஹியர் ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, ஆர் வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 3/9 போட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணா 1/3 வரும். நீங்க ஆறு பொறுத்தவரைக்கும் எங்க வேணா கண்டுபிடிக்கலாம். நீங்க டேர்ம் 3/term 1 போடலாம், இல்ல டேர்ம் 3/term 2 போடலாம். மாத்தி சொல்லிட்டேனா? சாரி, டேர்ம் 2/term 1 போடலாம், டேர்ம் 3/term 2 எங்க வேணாலும் போடலாம். சரிங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண சம் ஓவர். எழுதுங்க. 9/1 minus 1/3. So 9 what is 1 minus 1/3? 3 ones are 3, 3 minus 1 2. So 2/3 வரும். நிறைய பேர் இதை பண்ண தெரியாது. சார் எப்படி சார் இது பண்றீங்க? 1 minus 1/3. இப்போ 1ன்னா நீங்க 1/1 வச்சுக்கோங்க. அப்போ நார்மலா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபிராக்ஷன்ல. 3 ones are 3 minus 1 ones are 1 by 1 3s are 3. So your answer will become 2/3. இப்போ ஒரு ஃபிராக்ஷனுக்கு கீழே ஒரு ஃபிராக்ஷன் இருந்ததுன்னா இது தலைகீழா மாறிடும். கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ என்னவா மாறும்? 9 into 2/3ன்றது 3/2 மாறும். அப்போ இந்த சம்முக்கான விடை வந்து 27/2. புரிஞ்சுதா பாருங்க? நீங்க இதை பேப்பர்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எக்ஸாம் ஹால்ல ஒரு நிமிஷத்துல கூட போட்டுடலாம். ஒண்ணுமே இல்லை இந்த சம்லாம். ஸோ இப்போ இந்த சம் டு இன்ஃபினிட்ல மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சம் தான் இருக்கும், 4 சம் இருக்கும். ஒன்றுல ஆன்சர் கொடுத்துட்டு ஏ வேல்யூ கேட்டிருப்பாங்க, ஆர் வேல்யூ சம்திங் கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ல ஒரு 2 இருக்கும், எக்ஸைஸ்ல ஒரு 2 இருக்கும். இதை நீங்க போட்டு பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் இதுல இருந்து ஒரு 2 மார்க் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. 2 2 மார்க் முடிச்சிட்டோமா? அடுத்து 5 மார்க் போயிடலாமா? 5 மார்க்கு நீங்க ஜிபின்னு சொன்ன உடனே எந்த 5 மார்க் நான் கொண்டு வந்திருப்பேன்னு ஓரளவு கஸ் பண்ணிருப்பீங்கல்ல? எஸ், அந்த 5 மார்க் தான் இங்க இருக்கு. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தேர்ட் சம் பொறுத்தளவுக்கு பாருங்க, we can directly do our third question. Find the sum to n terms. ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இஃப் பாசிபிள் நீங்களும் ட்ரை பண்ணுறேங்க. சிம்பிளான ஒரு தேர்ட் கொஸ்டின். இந்த சம்ல டோட்டலி யூ ஹாவ் 3 மெத்தட்ஸ், 3 சம்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ல யூ ஹாவ் 3 சம்ஸ் இருக்கு. அந்த 3ல கண்டிப்பா ஒன்று வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஜிபில இருந்து கேட்கறாங்க அப்படின்னா இந்த சம்மு கேட்பாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் சொல்லி தர போறேன். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மேக் இட் ஃபாஸ்ட். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ வி கேன் ரைட் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற அந்த சீரீஸை யூ ஜஸ்ட் ரைட் டைரக்ட்லி. 5 plus 55 plus 555 plus dot dot dot. So first step what we need to do, 5 காமனா எடுத்தீங்க அப்படின்னா then this will become 1 and then 11 and then 111 plus dot dot dotனு போகும். இதுவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துல முடிச்சிடலாம். போன சம் மாதிரி நீங்க அழகா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷத்துல இல்லை, உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்சா வச்சுக்கோங்க. நான் முடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துல இது அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே கல்லுல 3 மாங்கா மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இதை வச்சு எக்ஸைஸ்ல இருக்கிற அந்த 333 போடலாம், அந்த 0.4 0.44 போடலாம். எல்லாம் ஒரே மாதிரி டிக்டோ அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? we need to multiply and divide by 9. அப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு 5/9 டிவைட் பண்ணிக்கிறேன். ஒரு 9 உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன மாறும்? 9 into 1 9, 9 into 11 99, 9 into 111 999 plus 9. இது கிளியரா? யா. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த 9 மாத்தி எழுத போறேன். எப்படி சார் மாத்தி எழுத போறீங்க? இந்த 9 I am going to write it as 10 minus 1. அடுத்து இந்த 99 I am going to write it as 100 minus 1. அடுத்து இந்த 999 I need to write it as 1000 minus 1 plus 9. சிம்பிள், ஈஸி, சூப்பர். இப்போ தனித்தனியா பிரிக்க போறேன். யாரை சார் தனித்தனியா பிரிக்க போறீங்க? இந்த 10 எல்லாம் தனியா தூக்குங்க. 10 100 அடுத்து 1000 பிளஸ் மைனஸ் 1 எல்லாம் தனியா எடுங்க. பட் மைனஸ் நான் காமனா எடுத்துட்டதால எனக்கு எல்லாமே 1 plus 1 plus 1 plus டாட் டாட் டாட்னு போகும். எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா n1 இருக்கும், n டேர்ம்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, இது வந்து உங்களுக்கான ஜிபியா. எப்படி சார்? இங்க பாருங்க, இன்டூ 10 போட்டா 100 வருமா? இன்டூ 10 போட்டா 100 வரும். அப்ப இது வந்து எனக்கு இப்ப ஜிபியா கிடைச்சிருச்சு. அப்போ நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஜிபியோட ஃபார்முலா என்ன? a of r power n minus 1 by r minus 1 சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ 5/9 a என்றது யாரு? ஃபர்ஸ்ட் டேர்மா? ஃபர்ஸ்ட் டேர்ம் யாரு? 10. r ம் 10 தான். ஏன்னா நீங்க 10 10 மல்டிப்ளை பண்ணா தானே வரும் அடுத்தடுத்த டேர்ம்ஸ்.
அப்போ I can write 10 power n minus 1 by 10 minus 1 minus இங்க எத்தனை 1 இருக்கும்னா n 1 இருக்கும்ல, அப்புறம் n ன்னு போட்டுக்கலாம். புரியுதா பாருங்க? I can write n ones there. Yes, now you just simply multiply this inside. 5 into 10 50 வருமா, and அந்த 10 power n minus 1 bracketல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். Then denominator you have 9, இங்க ஒரு 9 இருக்கு, so 9 9s are 81 minus multiply 5 by 9 with the second term, you are getting 5 by 9 times n. That's it with your third question. Is it clear now? Last step புரிஞ்சுதா இல்ல நான் வேகமா எடுத்த மாதிரி இருந்ததா? லாஸ்ட் ஸ்டெப்ல அந்த 10 100 1000 மட்டும் நீங்க ஜிபி உடைய ஃபார்முலா எஸ்எம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த 5/9 கடைசியா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 5 into 10 50 மாறிடும், டினாமினேட்டர்ல 9 into 9 81 மாறிடும். அகைன் அந்த சேம் 5/9 செகண்ட்ல இருக்கிற n கூட மல்டிப்ளை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ 5/9 n வந்துடும். எஸ், ஸோ இதே கொஸ்டின் தான் நீங்க வந்து எக்ஸசைஸ்ல 3.3க்கும் அந்த டெசிமல் பாயிண்ட் 0.4 சம்ஸ்க்கு நீங்க போட போறீங்க. ஸோ இது நீங்க போட்டு பாக்குறீங்கன்னா டைம் கிடைக்கும்போது அதே கையோட போட்டு பார்த்துக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து நீங்க இதெல்லாம் விட்டுட்டோம், இதெல்லாம் படிக்காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பயப்படுறதை விட இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா கான்ஃபிடென்ட்டை வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் அதனால தான் சொல்றேன், நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க 10 நாள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கூட பைத் 2 20 2 மார்க்கும், பைத் 5 50 மார்க், 5 10 5 மார்க்கும் கையில இருக்கும். அப்படிதானே? ஸோ நீங்க போட்டு பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் சம் போயிடலாம். இது புரிஞ்சதுல உங்களுக்கு? இப்போ லாஸ்ட் கொஸ்டின், இதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, ஒமிட்டும் பண்றாதீங்க. ஏன்னா டப்பா கொஸ்டின் நான் பொறுமையா சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிங்க. ஈஸி கொஸ்டின் இது, இல்லை ஒண்ணுமே கிடையாது. அப்படியே வந்து எஸ் பெருசா இருக்கு சார், ஏதோ ப்ரூவ்லாம் கேட்கறாங்க சார். முக்கியமாவே நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ்ல கடைசி சம்மா இருந்தா பயப்படுவோம், ஐயோ பெருசா இருக்குமே, அந்த எக்ஸசைஸ்லயே அதுதான் டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். பட் இது கொஞ்சம் லென்த்தா போகுமே தவிர இது ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நான் என்ன சொல்லித்தரேன்றதை கொஞ்சம் கவனிங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பொறுமையாவே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கெட் ரெடி, லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் இது ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அவங்க என்ன சொல்றாங்க, எஸ்என் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா, அதை முதல்ல எழுதிக்கோங்க. கிவன் போட்டுட்டு எஸ்என் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிறத நீங்க ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க, எதுவும் மாற்ற தேவையில்ல, அது அப்படியே எழுதுங்க. அது பிராக்கெட்லாம் கூட வேண்டாம், நீங்க அப்படியே எழுதுனாலும் போதும். எக்ஸ் பிளஸ் ஒய், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் டாட் டாட் டாட். இதை கீப் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1. சிம்பிளா? சூப்பர் சார். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், நான் கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லுங்களா, கொஞ்சம் பொறுமையாவே கவனிங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன் 1 எக்ஸால மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவேஷன் 1 எக்ஸால மல்டிப்ளை பண்றேன். ஃபுல்லா ஒரு எக்ஸ் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க, இன்க்ளூடிங் எல்ஹெச்எஸ். அப்ப எல்ஹெச்எஸ் நீங்க என்ன வரும், எக்ஸ் இன்டூ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் சார். எக்ஸ் இன்டூ ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒய் சார். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், எக்ஸ் கியூப் சார். இந்த மாதிரி ஒன்னொன்னா எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டே வந்துருங்க, அதாவது மல்டிப்ளை பண்ணிட்டே வந்துருங்க. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய். அடுத்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் ஒய். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் கியூப் பிளஸ் டாட் டாட் டாட்னு போங்க. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? ஒரு டேர்ம் கூட எக்ஸை மல்டிப்ளை பண்றோம், ஒரு டேர்ம் கூட அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் எழுதுங்க போதும். சரிங்களா? நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான், இது ஈஸி தான், ஆனா கொஞ்சம் லென்த்தா போகும். அதை பார்த்து நீங்க பயப்படுவீங்க, நிறைய பேர் ஒமிட் பண்றீங்க. பட் டோன்ட் ஒமிட் திஸ். சரிங்களா? இப்போ அடுத்து எக்ஸை மல்டிப்ளை பண்ண மாதிரியே நான் வந்து என்ன பண்ண போறேன், உங்களுடைய ஒய்யை மல்டிப்ளை பண்ண போறேன். சேம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஒய்யை மல்டிப்ளை பண்ணி நீங்க இது கீழவே எழுதுங்களேன். இது கீழே எழுதுங்க. எதுல, அந்த ரெட்ல எழுதிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் ஈக்குவேஷன் 1. எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதுன மாதிரி நீங்க இப்போ ஒய்யை மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்ன ஆகும், ஒய் இன்டூ எஸ்என் ஈக்குவல் டு, திருப்பி அதே மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டூ ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஒய். ஒய் இன்டூ ஒய் என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய். எக்ஸ் ஒய் இன்டூ ஒய் என்ன வரும், எக்ஸ் ஒய் ஸ்கொயர். அதே மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் இன்டூ ஒய், ஒய் கியூப் வரும். அடுத்து எக்ஸ் கியூப் இன்டூ ஒய், எக்ஸ் கியூப் ஒய். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்டூ ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்.
xy ஸ்கொயர் y மல்டிப்ளை பண்ணா x y கியூப்னு வரும். y கியூப்ல மல்டிப்ளை பண்ணா y பவர் 4 மாறிடும் பிளஸ் டாட் டாட் டாட். இப்ப ஒரு செம்ம மேட்டர் நடக்கும், ஒரு சூப்பர்பான ஒரு விஷயம் நடக்கும். எஸ், அது என்னன்னு பாருங்க. நான் டேஷ் வேற கலர்ல போட்டுக்கிறேன். இப்போ ஒரு சூப்பர் விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா நடக்கும்? எனி ஐடியா? அவங்க கொஸ்டின்ல ப்ரூவ் தட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு இந்த இடத்துல? எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 3ன்னு போடுறேன். நல்லா கவனிங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன வரும்? எக்ஸ் எஸ்என் மைனஸ் ஒய் எஸ்என் வருமா? அப்ப இதுல இருந்து நான் எஸ்என் காமனா எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வெறுமனே முன்னாடி எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துடும். புரிஞ்சுதா பாருங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் நான் சொல்றேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மட்டும் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவேஷன் 3யும் மைனஸ் பண்ணா எக்ஸ்எஸ்என் மைனஸ் ஒய்எஸ்என் வரும். அதுல இருந்து எஸ்என் பொதுவா எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு சூப்பரான மேஜிக் நடக்கும். சூப்பரான மேஜிக் நடக்கும். என்ன சார் மேஜிக் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸும் ஒய்யும் மிக்ஸ் ஆகி இருக்குல்ல, அந்த டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆயிடும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா. மைனஸ் பண்ண நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ண எல்லா சிம்பிளும் மாத்துவோமா? அப்போ இதெல்லாம் மைனஸ் 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 போவோம். மைனஸ் ஞாபகம் வருதா? ஓகே ஃபைன். இப்போ எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கேன்சல், எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல். அதாவது எங்கெங்கெல்லாம் எக்ஸும் ஒய்யும் ஒன்னா வருதோ ப்ராடக்ட்ல அவங்க எல்லாருமே கேன்சல் ஆயிடுவாங்க. இங்க பாருங்க, எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் கியூப் எக்ஸ் ஒய் கியூப் எல்லாமே கேன்சல். அப்ப மீதி யார் சார் இருக்கான்னா நீங்களே பாருங்க, பிளாக்ல மீதி யார் யாரெல்லாம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ் 4 பிளஸ் இது போய்கிட்டே இருக்கும். மைனஸை பொதுவா எடுத்துட்டு செகண்ட் லைன்ல ப்ளூல இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. ஒய் ஸ்கொயரு, ஒய் கியூபு, ஒய் 4. புரிஞ்சுதா? இந்த ஒன்னா வந்தவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வடிகட்டி அனுப்பிட்டோம். எக்ஸ் எல்லாம் தனியா வருது அல்வா மாதிரி, ஒய் எல்லாம் தனியா அல்வா மாதிரி வருது. இப்ப நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு ஜிபி தானே? இது உங்களுக்கு ஜிபி. எப்படி சார் சொல்றீங்க? எக்ஸ் எக்ஸா மல்டிப்ளை பண்றாங்க பாருங்க. இங்க இருந்து எக்ஸா மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் வரும், அங்க இருந்து ஒரு எக்ஸா மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் பவர் 4 வரும். அது போயிட்டே இருக்கும். சிமிலர்லி எனக்கு செகண்ட் பிராக்கெட்ல இருக்கிற டேர்முமே ஜிபி தான், ஒய்யை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டே போறேன். அப்போ நார்மலா உங்க ஃபார்முலா என்ன? a ஆஃப் ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்க a யாரு? ஃபர்ஸ்ட் டேர்மா? ஸோ ஐ கேன் ரைட் எக்ஸ் ஸ்கொயர். ஆர் பவர் n, ஆர் யாரு? எக்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ ஆர் வந்து எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1 யாரு? எக்ஸ் மைனஸ் 1. உங்களுக்கு மேல கொஸ்டின் தெரிஞ்சிருச்சா? வந்துச்சு பாருங்க, மேல கொஸ்டின்ல பாருங்க, இங்க பாருங்க வந்தாச்சு. அப்போ அப்படியே காப்பி அடிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்கும் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1 போட்டுட்டு என்சு ப்ரூவ்டு, சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர். இந்த சம்மு இத்தனை நாள் யாராவது புரியாம இருந்து சார் இது இவ்வளவு ஈஸியா சார் நான் தெரியாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல எழுதுன மாதிரியே நீங்க பேப்பர்ல எழுதினாலும் உங்களுக்கு மார்க் இருக்கு. சரிங்களா? ஐ டோன்ட் நோ உங்க டீச்சர்ஸ் எந்த மெத்தட் சொல்லி தராங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மெத்தட் நீங்க போட்டீங்கன்னா இப்படிதான் போடணும் ஆக்சுவலா. இப்படி போட்டுட்டீங்கன்னா சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அழகா 4 லைன்ல 5 மார்க் அழுட்டு போயினே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுறோம், அதை எக்ஸால மல்டிப்ளை பண்ணா புது ஈக்குவேஷன் வரும், அதையே ஒய்யால மல்டிப்ளை பண்ணா புது ஈக்குவேஷன் வரும். அவங்க ரெண்டு பேரும் மைனஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஒய் மிக்சர்ல வர டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் தனியா ஒரு அல்வா, ஒய் தனியா ஒரு அல்வா. அவங்க ரெண்டு பேருக்கு ஜிபி ஃபார்முலா போட்டீங்கன்னா கேள்வியில கேட்குற அந்த ப்ரூவ் தட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துரும். சம்மு ரொம்ப 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 சிம்பிளான சம்மு தான் சார். நான் ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கு சார், ஆனா எனக்கு போட்டா வரல சார் அப்படின்றவங்க 2 முறை 3 முறை போட்டு பார்த்துருங்க. அண்ட் இதோட எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்க போட்டு பார்த்தா போதும். வந்துச்சுன்னா எக்ஸாம் வந்ததுன்னா கொஞ்சம் யோசிங்களா, அழகா நீங்க 5 மார்க் பண்ணிட்டு போயிடலாம். சர்ப்ரைசிங்கா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியுமே கேட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். ஸோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். இந்த செஷன் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த வீடியோவை குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு வியூஸ் அதிகமா வந்தாதான் இந்த சீரிஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். நான் நிறைய தடவை அந்த மாதிரி புது புது சீரிஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு சப்போர்ட் வேணும். கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ. நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க, வரீங்க, லைக் போடுறீங்க, கமெண்ட் பண்றீங்க, போயிடுறீங்க, நோ யூஸ். நான் ஒருத்தர் 2 பேருக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன்.
யூடியூப் இஸ் a வெரி பிக் பிளாட்ஃபார்ம். so many students are there. so I am expecting உங்க கிளாஸ்ல ஒரு 40 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 10 பேருடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும். கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்ல வந்து இதை போடுங்க, சொல்லுங்க கார்த்திக் மேக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல்ல சார் வந்து டெய்லி கிளாஸ் எடுக்கிறாரு. முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு பசங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறாரு. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இன்ஃபார்ம் தெம், ஸ்ப்ரெட் த வேர்ட், பிரிங் மோர் வியூஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ். மறக்காம கமெண்ட்ல உங்க நேம் போட்டு டே 3ல ஒரு ஃபயர் விட்டு போயிடுங்க. வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். டேக் கேர், பை பை. வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். பை. நாளைக்கு பார்க்கலாம்.